வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனின் பதவி நீக்கம் குறித்து பகிரங்கமாக பொதுவெளியில் சொல்ல முடியாது. சுமந்திரனின் அதிரடி கருத்து. தமிழர் பகுதியொன்றில் பாடசாலைக்கு சென்று 3 மாதத்துக்கு மேல் வீட்டுக்கு வராத இளம் ஆசிரியர் குறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பு. இலங்கையை கதிகலங்க வைத்த துப்பாக்கிச் சூடு. மன்னார் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. வாடகைக்கு பெற்றுக்கொண்ட காரை யாழில் அடகு வைத்தவர் தலைமறைவு. போலீசாரின் தேடுதல் வேட்டை. சட்டத்தரணிகள் சங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. ஸ்தம்பிக்குமா நீதிமன்ற நடவடிக்கைகள். காரமுறையில் ஆட்சியாளர்கள் நில உரிமை மோசடி. வெளுக்கும் கண்டனங்கள். திருகோணமலையில் பேருந்து சாரதி அதிரடி கைது. போலீசார் தீவிர சோதனை. நடந்தது என்ன? இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரமாகும். இதுகுறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வழியில் சொல்வதற்கு இது தருணமல்ல. தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதரன் எம்பி பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சி தலைமையகத்தில் சுமந்திரனை சந்தித்து மனு ஒன்றை கையளித்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வேளையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளேன். ஸ்ரீதரன் விவகாரம் என்பது ஓராண்டு காலமாக நீடித்து வரும் ஒரு விடயமாகும். கட்சி அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கியிருந்தது. இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர் பின்பற்றாத காரணத்தினால் அவரை நியமித்த அரசியல் குழு தற்பொழுது அவரை அந்த பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாட்டின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அந்த பதவியினை பொறுப்பேற்பார். உண்மையில் அந்த பதவிக்குரிய பணிகளை இதுவரையில் அவரை முன்னெடுத்து வந்திருந்தார். இது ஏற்கனவே அரசியல் குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். இது குறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வழியில் சொல்வதற்கு இது உகந்த தருணம் அல்ல. தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு பகுதியில் வாடகைக்கு பெற்றுக்கொண்ட சொகுசு கார் ஒன்று யாழ்ப்பாண நகரில் உள்ள நபர் ஒருவரிடம் அடகு வைத்து 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ள நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். யாழ்ப்பாண நகரை அண்மித்த பகுதியில் அனாதரவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் ஒன்றை கண்டறிந்த யாழ்ப்பாண போலீசார் அது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டனர். இதனிடையே நீர்கொழும்பு பகுதியில் வாகனங்களை வாடகைக்கு வழங்கும் நிறுவனம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட கார் ஒன்று காணாமல் போனதாக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. பின்னர் குறித்த கார் யாழ்ப்பாண போலீசாரால் மீட்கப்பட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து நீர்கொழும்பு போலீசார் யாழ்ப்பாணம் சென்று அந்த காரை மீட்டுச் சென்றனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் வாகனங்களை வாடகைக்கு விடும் நிறுவனத்திலிருந்து கார் ஒன்றை வாடகைக்கு பெற்ற நபர் சில நாட்கள் அதனை பயன்படுத்திய பின்னர் காரில் பொருத்தப்பட்டிருந்த GPS கருவியினை செயலிழக்க செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வாகன உரிமையாளர் நீர்கொழும்பு போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கார் வாடகைக்கு பெற்ற நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒருவரிடம் அந்த காரை அடமானமாக வைத்து 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. பின்னர் அடமானமாக பெற்ற கார் நீர்கொழும்பிலிருந்து வாடகைக்கு பெறப்பட்ட கார் என்பதும் அது தொடர்பாக போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்பதும் தெரிய வந்ததை அடுத்து பணம் வழங்கிய நபர் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு அஞ்சியமையினால் அந்த காரை வீதியோரத்தில் அனாதரவாக விட்டு தப்பிச் சென்றுள்ளார். காரினை அடமானம் வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ள நபரை கைது செய்வதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் காணப்படுகின்ற காணிகளில் சில பகுதிகளை ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடல் தொழில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்கின்ற வகையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமைகள் காரணமாக குறிப்பாக வடமாகாணத்தில் மக்களுடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் என்கிற வகையில் கரிசனையை கொண்டுள்ளோம். வெளிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள தனியார் காணிகளை படிப்படியாக உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் வெளிவடக்கின் சில பகுதிகளை மக்களிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
வவுனியா நொச்சிமோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரான ஆண்டனி ஜோ என்பவரை கடந்த 3 மாதங்களாக காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் வழமை போன்று வீட்டிலிருந்து பாடசாலைக்கு புறப்பட்டுச் சென்ற வேளையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர் காணாமல் போனது முதல் இன்று வரையில் அவரது தொலைபேசியும் இயங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பல இடங்களில் தேடியும் அவர் குறித்த எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு ஜிந்துப்பிடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் பலியாகியுள்ளார். உயிரிழந்த இளைஞர் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் கொழும்பில் தொழில் செய்து வருவதாகவும் சம்பவ தினம் சிகை அலங்கரிப்புக்கு சென்ற வேளையில் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவத்தில் 5 காயமடைந்து சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 20 வயதினையுடைய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை பலியாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சட்டத்திறனிகள் நாளைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்குரைகுடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சட்டத்திறனையும் அவரது மனைவியும் உயிரிழந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாளை நீதிமன்ற நடவடிக்கையில் இருந்து விலக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ரஜிம் அமரசூரி அவசர கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டபடியில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சட்டத்துறையில் பணியாற்றும் நிபுணர்களின் பாதுகாப்பு குறித்து தீவிர அச்சம் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்குரைகுட பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சட்டத்துறையினரிடத்தில் அதிர்ச்சியினையும் கவலையினையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்திறனிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காட்டிக் கொடுப்புகளாலும் சோர்ந்து போன அரசியலாலும் சொந்த நிலத்தில் இருந்த மக்களின் இருப்பை உறுதிப்படுத்த சொல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அத்துடன் வடக்கில் மணலாறு எவ்வாறு குறிவைக்கப்பட்டதோ அதேபோன்று இன்று மட்டக்களப்பிலும் காரமுனை குறிவைக்கப்பட்டிருக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்தினை வெளியிடும் பொழுது காரமுனையில் நடைபெற்று வரும் செயற்பாடுகளையும் அந்த கிராமத்தில் தமிழ் மக்கள் வாழ்வதற்கான ஆதாரங்களை முன்வைத்து அந்த மக்களின் நில உரிமைகளை மீட்டு தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வலுவான கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனது கடுமையான கண்டனத்தையும் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதி ஒருவர் போதைப்பொருள் பாவித்த குற்றச்சாட்டின் பேரில் போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை நோக்கி பயணிகளை ஏற்றி வந்த பேருந்தின் சாரதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாண போக்குவரத்து சபையில் கடமையாற்றி வரும் வவுனியா வெஹரகம பகுதியில் வசித்து வரும் 39 வயதினையுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த பேருந்தின் சாரதி போதையில் பேருந்தை செலுத்தி வருவதாக திருகோணமலை மாவட்ட போக்குவரத்து போலீஸ் பிரிவுக்கு பயணி ஒருவர் வழங்கிய தகவலுக்கு அமைவாக திருகோணமலை பேருந்து திரைப்படத்தில் சாரதியினை பரிசோதனை செய்த வேளையில் அவர் போதைப் பொருளை பாவித்துள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து குறித்த சாரதியினை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சாரதியினை திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட போக்குவரத்து போலீஸ் பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.